உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? 1 கப் கருப்பு உளுந்த நல்லா வாசனை வரது வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி இல்லைனா பச்சரிசியை வறுத்துக்கோங்க. 2 ஏலக்காவையும் வாசனைக்காக வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா இதை மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச பவுடரில் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் தண்ணியை நான் இதை மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கலவையையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஸ்வீட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தெரியும். 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இனிப்புக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெய்யில் கொஞ்சமாக பாதாம், 4 ஸ்பூன் தேங்காவை வறுத்து வச்சுக்கிறேன். இந்த கஞ்சி கூட இந்த தேங்காவையும் பாதாமையும் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.